சிவாய் நம்ம கண்டிப்பாக அந்த காணொளி பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் பார்க்கட்டும். நம்ம நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம், ஆனால் யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள், அது போதுங்க. யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வெயில்லையும் மழையிலையும் தனியாக இருந்தாருங்க காட்டுக்குள்ளே. அவங்கள எடுத்து வச்சு தான் ஒரு குடும்பம் என்ன பண்ணியிருக்கு, மேற்கூரை அமைச்சு தரை 4 பக்கம் சுற்றுச்சுவர் கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு தேவையான பீடங்கள் கட்டலை, தரைத்தலங்கள் போடல. நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் போயிட்டு பார்த்துட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள் கட்டி பானத்தை மட்டும் பானம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதோட முடிஞ்சிருச்சிங்க. இதுக்கப்புறம் வந்து நல்ல நாளில் பிரதிஷ்டை பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நந்திய பெருமான் சிலை இல்லை, பலிபீடம் இல்லை. அதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். கண்டிப்பாக இந்த காணொலி பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். அந்த காணொலியை ஒரு 4 பேருக்கு பகிருங்க. தொடர்ந்து நம்ம இது மாதிரி திருப்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளையும் கொஞ்சம் நிறைய இடங்கள்ல இன்னும் திருப்பணி பண்ணுறதுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். இந்த சுவாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிற வழியில் சாஸ்திரா காலேஜ்லேருந்து அடுத்த கொஞ்சம் தூரம் உள்ளார வந்தீங்கன்னா மருதூருங்கிற கிராமத்தில் சுவாமி இருக்கிறாருங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. அந்த பிரதிஷ்டை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு இருகாரம் கூப்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.